ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்கணும், இஃப் என்ஏ டூ கால் பயன்படுத்தி எப்படி சம் இஃப்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறதா பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், இஃப் என்ஏன்னு கொடுத்துங்க. ஃபஸ்ட்டு இஃப் என்ஏ கொடுத்துங்க. இஃப் என்ஏ கொடுத்துட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு இந்த காலத்தை செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு கமா கொடுத்துட்டு அதுக்கடுத்து எத்தனை காலம் வேணுமோ அத்தனை காலத்தை காலம் வைஸில் செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு லாஸ்ட்டாக ஒரு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா இப்போது டேபிள் க்ரியேட் ஆகிடும். இப்போ என்ன பண்ணுங்கள், இது டூ கால் கொடுத்துட்டு ப்ராக்கெட் ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிங்க. இப்போ ஒரே காலத்தில் வந்துடும். இப்போது ஹவுசிங் அண்டு யூட்டிலிட்டி 3 டைமு, ஃபுட்டு 3 டைம்ஸ் வந்துடும். இப்போ அதேமாதிரி என்ன பண்ணோம், இஃப் என்ஏ கொடுத்துங்க. இஃப் என்ஏ கொடுத்துட்டு வேல்யூ கேட்கும். வேல்யூ இஃப் என்ஏ கேட்கும். இப்போது ஃபஸ்ட் இந்த காலத்தை செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு இஃப் என்ஏ கிளிக் பண்ணுங்கள். இஃப் என்ஏயில் எத்தனை ரோஸ் வேணுமோ அந்த ரோஸ் எந்த டேட்டா வருமோ அது கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணுங்கள். க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா இப்போது ஜனவரி பிப்ரவரி வந்துடும். இப்போ என்ன பண்ணுங்கள், அது டூ கால் டூ கால் கொடுத்துட்டு ப்ராக்கெட் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து ஓகே கொடுத்துங்க. இப்போ ரெண்டுமே காலமே சேர்ந்துச்சு. இப்போ என்ன பண்ணலாம், இது டோட்டல் செல்லு செலக்ட் பண்ணிங்க. இப்போது டூ கால் கொடுத்துங்க. டூ கால் கொடுத்துட்டு எந்த செல்லுலேருந்து எந்த ரேஞ்ச் வரைக்கும் வருமோ அதை செலக்ட் பண்ணிட்டு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிங்க. கொடுத்தீங்கன்னா எல்லா டேட்டாவும் ஒரே காலத்து வந்துடும். இப்போ இஃப் சம் இஃப்ஸ் ஃபார்முலா போட்டு நம்ம ஈஸியாக கேல்குலேஷன் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் பை ரோ எப்படி யூஸ் பண்ணுறதா போகிறோம். ஃபஸ்ட்டு யூனிக் கொடுத்துங்க. யூனிக் கொடுத்துட்டு இப்போ எந்த காலம் யூனிக்காக வேணுமோ அந்த செல்லை செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துங்க. இப்போ அது வந்துடும். இப்போ என்ன பண்ணலாம், பை ரோ கிளிக் பண்ணிங்க. இப்போ அரே கேட்கும். இப்போது இந்த அரே செலக்ட் பண்ணிங்க. கொடுத்து இப்போது இல்லை லேம்டா ஃபங்க்ஷன் கிளிக் பண்ணிங்க. இப்போது லோகான்னு கொடுத்துட்டு கமா சம் இஃப் கொடுத்துங்க. ரேஞ்சு கேட்கும். எந்த சம் பண்ணு அதை செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு எந்த காலம், இப்போது லேம்டாவில் என்ன நேம் கொடுத்தோமோ அதே நேம் கிரிட்டேரியில் கொடுத்துங்க. லோகா கமா அதுக்கடுத்து என்ன பண்ணுங்கள், எந்த ரேஞ்சு சம் பண்ண போகிறோம் இப்போ அந்த ரேஞ்சு செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணி லாஸ்ட்டாக க்ளோஸ் பண்ணிங்க. க்ளோஸ் கொடுத்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ என்ன பண்ணலாம், அடுத்தது இது இப்படி இருக்குல்ல, இப்போது இது அரேஞ்சும் பண்ணிக்கலாம். இப்போது இங்கே ஷார்ட்டுன்னு கொடுங்க. ஷார்ட் கொடுத்து ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிங்க. இது ஒரு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிங்க. கொடுத்தீங்கன்னா இது ரீஅரேஞ்ச் ஆகிடும். இப்போது அசெண்டிங் டிசைனிங்கும் இது ஈஸியாக பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.